திருப்பாம்புரம் பாம்புரநாதர் திருக்கோவில் தமிழகத்தின் திருவாரூர் மாவட்டத்தில் திருப்பாம்புரம் எனும் ஊரில் அமைந்துள்ளது. அப்பர், சம்பந்தர், சுந்தரர் ஆகிய மூவராலும் தேவார பாடல் பெற்ற சிவத்தலமாக இது திகழ்கிறது. தேவார பாடல் பெற்ற சோழ நாட்டு காவிரி தென்கரை தலங்களில் இது 59வது திருத்தலமாகும். இத்திருத்தலமானது திருப்பாம்புரம் என்றும் சேஷபுரி என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கிருக்கும் மூலவர் பாம்புரநாதர், பாம்புரேஸ்வரர் மற்றும் சேஷபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். அம்பாள் பிரம்மராம்பிகை, வண்டுசேர் குழலி மற்றும் வண்டார் பூங்கோலி என்று அழைக்கப்படுகிறாள். இத்தல விருட்சமாக வன்னி மரம் விளங்குகிறது. தல தீர்த்தமாக ஆதிசேஷ தீர்த்தம் திகழ்கிறது. ஆனை தொழுத திருத்தலம் திருவானைக்காவெனவும், எறும்பு தொழுத திருத்தலம் திருவெரும்பூர் எனவும் வழங்கப்படுவது போல பாம்பு தொழுத இத்திருத்தலமானது திருப்பாம்புரம் என பெயர் பெற்றது. திருஞான சம்பந்தர் தன் தேவார பாடல்களில் இத்திருத்தலத்தை பாம்புர நன்னகர் என்று குறிப்பிடுகிறார். திருநாவுக்கரசர் தம் திருத்தாண்டகத்திலும், சுந்தரர் தம் தேவாரத்திலும் இத்திருத்தலத்தை புகழ்ந்து பாடியுள்ளார். அருணகிரிநாதரும் திருப்புகழில் இத்திருத்தலத்தை பற்றி குறிப்பிடுகிறார். இந்த கோவில் மிக சிறந்த ராகுகேது பரிகார தலமாக விளங்குகிறது. கும்பகோணம், திருநாகேஸ்வரம், திருக்காளஹஸ்தி, கீழப்பெரும்பள்ளம், நாகூர் ஆகிய நாகதோஷ பரிகார தலங்கள் அனைத்தையும் வழிபட்ட பலன் திருப்பாம்புரத்தை தரிசித்தாலே கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இத்திருத்தலத்தில் ஆதிசேஷன் இறைவனை வழிபட்டு பேறு பெற்றுள்ளதாக தலபுராணம் கூறுகிறது. அஷ்டநாகங்களான அனந்தன், வாசுகி, தக்ஷகன், கார்கோடகன், சங்கபாலன், குளிகன், பத்மன், மகாபத்மன் ஆகிய 8 மகாநாகங்களும் நாகராஜனான ஆதிசேஷனும் இத்திருத்தலத்தில் வழிபட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நாகதோஷம் நீங்கவும், மகப்பேறு வாய்க்கவும், ராகுகேது தோஷங்கள் விலகவும் வழிபட வேண்டிய சிறந்த தலமாக இது போற்றப்படுகிறது. சிவராத்திரி இரவில் ஆதிசேஷன் வழிபடும் 4 சிவத்தலங்களில் இது 3வது திருத்தலமாகும். மற்ற திருக்கோவில்களில் இருப்பதை போல ராகுவும் கேதுவும் தனியாக இல்லாமல் இருவரும் ஏக சரீரமாக இருந்து அருள்பாலிப்பது இத்திருத்தலத்தின் மற்றொரு சிறப்பாகும்.